ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. சிம்பிளான டேஸ்டியான எக் ஃப்ரைங்க எப்படி பண்ணலாம்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிளாக ஒரு மசாலா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. அதுக்கு பவுல் எடுத்து வச்சுட்டு அதில் ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்புங்க. அடுத்தது அது கூட ஒரு 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக மல்லி இலைங்க, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இந்த மசாலாலாம் ஒன்று சேர மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். மசாலாவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம அவிச்சு எடுத்த முட்டையை இந்த மாதிரி ரெட்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்த மசாலாலாம் சேர்த்து நல்லா பரட்டி கொடுத்துக்கலாங்க. மசாலாலாம் முட்டையில் பிடிக்கிற மாதிரி நம்ம நல்லா கலந்து கொடுத்ததுக்கப்புறம் ஒரு இரும்பு கடாயாட்டி அடுப்பில் ஹீட் பண்ணிக்கலாங்க. பண்ணிட்டு இப்போ தேவையான அளவு ஆயில் சேர்த்துக்கலாங்க. ஆயில் சேர்த்து நல்லா ஹீட்டாகி வந்ததுக்கப்புறம் நம்ம மசாலாவில் பரட்டி கொடுத்த முட்டையை ஒன்று ஒன்றா உள்ளே சேர்த்துக்கலாங்க. நம்ம முட்டையை அவிச்சு எடுத்து மசாலாவில் பற்றி கொடுத்துட்டு இந்த மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்து சாப்பிடும் போது இந்த முட்டையோட டேஸ்ட்டு சும்மா சூப்பரான டேஸ்ட்டாக இருக்குங்க. ஆயிலில் முட்டையை சேர்த்ததுக்கப்புறம் இந்த மாதிரி மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் ஃப்ரை பண்ணிக்கலாங்க. இப்போ முட்டை நல்லா ஃப்ரையாக வந்துடுச்சுங்க. இப்போ திருப்பி கொடுத்துக்கலாங்க. மஞ்சக்கரும் வெளியில் வராத அளவுக்கு இந்த பக்குவமாக முட்டையை திருப்பி கொடுத்துக்கலாங்க. முட்டையை எல்லாத்தையும் திருப்பி கொடுத்ததுக்கப்புறம் நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்த மசாலா வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி முட்டைக்கு மேலே சேர்த்துட்டு மறுபடியும் திருப்பி கொடுத்து நல்லா கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க. முட்டைக்கு மேலே மசாலா சேர்த்துருக்கிறதுனால மறுபடியும் நம்ம திருப்பி கொடுத்து முட்டையை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ முட்டை நல்லா ஃப்ரை ஆகி வந்துருக்குங்க. இப்போ ஆயிலை வச்சுட்டு வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஸ்பைசியான எக் ஃப்ரையை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.